வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் விற்பனையை அதிகரிக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதுக்கு வைகோ கண்டனம். ஒன்றிய அரசு தலையிட்டு மீனவர்களை விடுவிக்க அறிவுறுத்த வேண்டும் என வலியுறுத்தல். கடலில் பேனா சின்னம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டாஸ்மாக் கடைகள் மூலம் வருமானம் ஈட்டுவது அரசின் நோக்கம் அல்ல. நேரம் மாற்றி அமைப்பது குறித்து முடிவு செய்யவில்லை என அமைச்சர் முத்துசாமி பேட்டி. மகளிர் உரிமை தொகை குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகதை கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு பணம் கொடுத்துள்ளார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. விரிவான செய்திகள். நடமாடும் காய்கறி விற்பனை வாகனங்களை தொடங்க வேண்டும் என அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்கள் இதோ. அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள உழவர் சந்தைகளை அதிகப்படுத்த வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீடு தேடி சென்று காய்கறிகளை விற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொரோனா காலத்தில் செயல்பட்டது போல மாநகராட்சி மூலம் நடமாடும் காய்கறி கடைகள் தொடங்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் தக்காளி, சின்ன வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தேவைப்பட்டால் தமிழ்நாடு உணவுப் பொருள் வாணிப கழகத்தின் மூலம் கொள்முதல்களை மேற்கொள்ளலாம் என்று வேளாண் துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா. வங்கக்கடலில் மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் துறைமுக பகுதியிலிருந்து 8ஆம் தேதி 461 விசைப்படகுகளில் சுமார் 2000த்திற்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். கிரீன்ஸ் மற்றும் பாலா ஆகியோருக்கு சொந்தமான 2 விசைப்படகுகளும் கச்சத்தீவு அருகே இந்திய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகளில் இருந்த கிறிஸ்து, ஆரோக்கியராஜ், ஜேம்ஸ், ஆரோக்கியம், ரமேஷ், ஜெகன் உள்ளிட்ட 15 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 மீனவர்கள் மற்றும் அவர்கள் சென்ற 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்திருப்பதும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்த அவர், கைது செய்யப்பட்ட 15 பேரும் காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட உள்ளதாக செய்திகள் வருவதை குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் 22 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடிக்க கூடாது என எச்சரித்த இலங்கை நீதிமன்றம் அவ்வாறு மீண்டும் கைதானால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் மீனவர்களை விடுதலை செய்ததையும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தற்போது மீண்டும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மீனவர்கள் மீது பொய்யாக குற்றம் சாட்டி சிங்கள கடற்படை கைது செய்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, இதன் மூலம் தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றத்தின் சிறை தண்டனை அளிக்க உள்ளதையும் இலங்கை அரசு குறியாக உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் ஒன்றிய அரசு உடனே தலையிட்டு தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் பேனா நினைவு சின்னம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவாக மெரினா கடற்கரையில் கடலுக்கு நடுவே பிரம்மாண்ட பேனா சிலை அமைக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் பேனா சிலைக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் ஜூலை 3ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் கூடுதல் ஆவணங்கள் வேண்டும் என உச்சநீதிமன்றம் மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு ஆதாரம் சேகரிக்க கால அவகாசம் வேண்டும் என மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் பேனா சின்னம் தொடர்பான வழக்குகள் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி இந்த மனு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பேனா சிலை வைப்பதால் பொதுமக்கள் எந்த வகையில் பாதிக்கப்படுகின்றனர் உள்ளிட்ட எந்த விவரங்களும் அடங்கவில்லை என அதிருப்தி தெரிவித்தனர். இது தொடர்பான மனுக்களை பொதுநல மனுவாக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இந்த மனுவை மேற்கொண்டு விசாரிக்க முடியாது எனவும் கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்தனர்.
தமிழ்நாட்டில் கொப்பரை கொள்முதல் உச்சவரம்பை உயர்த்த கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டில் தென்னை விவசாயிகளின் நலன் காக்க நடப்பு பருவத்தில் கொப்பரை கொள்முதல் உச்சவரம்பை உயர்த்திடவும் தமிழ்நாட்டிற்கான கொள்முதல் இலக்கை உயர்த்திடவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளிடம் கொப்பரை கையிருப்பு அதிகமாக இருப்பதாலும் சந்தை விலை தொடர்ந்து குறைவாக இருப்பதாலும் ஆதரவு விலை திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்ய நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள கொப்பரையின் அளவை அதிகரிக்குமாறு மாநிலம் முழுவதும் உள்ள தென்னை விவசாயிகளிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்துள்ளதாக முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பருவமழை பாதிப்புகளை விரைந்து சீர் செய்ய மாநில அரசுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், மேகாலயா, ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்கள் மற்றும் கேரளா, கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக ஹிமாச்சல பிரதேசத்திற்கு சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் வரலாறு காணாத மழை பெய்து 14 பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொதுமக்கள் வீடுகளிலேயே பத்திரமாக இருக்குமாறு முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோல் சம்பா பதன்கோட் தேசிய நெடுஞ்சாலையில் பானிகேட் பகுதியில் சாலையில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதால் அந்த வழியை போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் 41 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது. ஹரியானாவில் இருந்து யமுனை ஆற்றின் ஹத்திகுண்ட் தடுப்பணையில் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீர் விடுவிக்கப்பட்டுள்ளதால் டெல்லிக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வட மாநிலங்களில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வட மாநிலங்களில் ஏற்பட்ட மழை பாதிப்புகள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். அப்போது மழையால் பாதித்த பகுதிகளில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பருவமழை பாதிப்புகளை விரைந்து சீர் செய்யவும் மாநில அரசுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் கடைகள் மூலம் வருமானம் ஈட்டுவது அரசின் நோக்கம் அல்ல என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் துறை ரீதியான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி டாஸ்மாக் கடைகளில் சிசிடிவி கேமரா பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். டெட்ரா பேக்கில் மதுபானம் கொண்டு வந்தால் பாட்டில் பயன்பாட்டை குறைக்க முடியும் என தெரிவித்த அவர் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் தவறான பாதைக்கு செல்வதை நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதில் இருக்கிற சிக்கல் என்னவென்றால் ஒரு 500 கடைகளை நாங்கள் மூடியிருக்கிறோம். இந்த 500 கடைகளை ஏப்ரல் மாதத்திலேயே அதற்கான ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 கடைகள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட பின்னாலே எச்சரிக்கையாக நம்முடைய அதிகாரிகள் கவனிப்பது என்னவென்றால் இந்த கடைகளிலிருந்து வேறு கடைகளுக்கு போய் வாங்குவதற்கு போகிறார்களா, அல்லது கடைகளை மூடுகிறோம் அங்கே பயன்படுத்தி கொண்டவர்கள் தங்களுடைய பழக்கத்தை விட்டுவிட்டார்கள், நிறுத்திவிட்டார்கள் என்றால் அரசுக்கு அதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வேறு டாஸ்மாக் கடைக்கு போய் வாங்கினால் தவறில்லை. ஆனால் அதற்கு பதிலாக வேறு எங்கேயும் அவர்கள் போய்விடக்கூடாது. அந்த மாதிரி தவறான விற்பனைகளும் எங்கேயும் வந்துவிடக்கூடாது. இது இரண்டையும் எச்சரிக்கையாக நம்முடைய துறையினுடைய சார்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகதை கிடையாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் மாநில தலைநகரங்களில் 12ஆம் தேதி மௌன சத்தியாகிரக போராட்டம் நடத்தப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. 9 வருஷம் முன்னாடி எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்லையும் ஒரு 15,000 ரூபா 15 லட்சமா 15 ரூபா வரை கொடுத்தாரா? இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அருகதை வேணும்ல. மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்ப பதிவுக்கான சிறப்பு முகாம்கள் அமைப்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களை முகாம் பணிகளில் ஈடுபடுத்த பரிந்துரை செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் தன்னார்வலர்களுக்கு பணி ஒதுக்கவும், இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்வலர்களை கொண்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் பெற உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தன்னார்வலர்கள் எந்தெந்த நியாய விலைக்கடை பகுதிகளில் வசிக்கிறார்கள் என்ற விவரம் விரைவில் வழங்கப்படும் என்றும், நியாய விலைக்கடை அளவிலான பணி ஒதுக்கீடுகளை வருவாய் வட்ட அளவில் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
கடலூர் அருகே நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல விழாவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். கடலூர் புதுச்சேரி எல்லையில் அமைந்துள்ள நல்லாத்தூர் கிராமத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி மணிவண்ணனின் இல்ல விழா அங்குள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக கடலூர் திமுக எம்எல்ஏ ஐயப்பன் மற்றும் நிர்வாகிகள் சென்றனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் பீர் பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி தீ வைத்து தூக்கி உள்ளே வீசியதில் பறந்து வந்து தரையில் விழுந்த பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனையடுத்து ஐயப்பனை பாதுகாப்பாக அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பெட்ரோல் குண்டு வீசியது யார், எம்எல்ஏவை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் 14ஆம் தேதி நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது குறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கழக மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வேங்கை வயல் விவகாரத்தில் 4 சிறார்களுக்கு DNA பரிசோதனை நடத்த அனுமதிக்க கோரி புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு அளித்துள்ளது. வேங்கை வயல் கிராம ஆதிதிராவிட குடியிருப்பு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுக்கோட்டை வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் DNA பரிசோதனைக்கு மறுப்பு தெரிவித்த 8 பேருக்கும் கண்டிப்பாக சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றம் அளித்த உத்தரவின் பேரில் 8 பேரின் இரத்த மாதிரியும் சேகரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக இதுவரை 21 நபர்களின் இரத்த மாதிரி சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 சிறார்களுக்கு DNA பரிசோதனை நடத்த அனுமதிக்க கோரி புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி மனு அளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட மதிமுக சார்பில் ஆளுநருக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தமிழக ஆளுநர் RN ரவியை ஆளுநர் பொறுப்பிலிருந்து பதவி நீக்கம் செய்ய கோரி இந்திய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்ட மதிமுக மற்றும் நகரம் சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுநருக்கு எதிராக கையெழுத்திட்டு சென்றனர். இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் கலியமூர்த்தி மற்றும் நகர கழக செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதிகளில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியரின் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடித்த நபரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இவர் 65 வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளி என்பது கண்டறியப்பட்டுள்ளது. கோட்டுச்சேரியை சேர்ந்த மீனவருக்கு சொந்தமான விசைப்படகு ஒன்று மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடி மீனவ கிராமத்தில் தரை தட்டியது. தொடர்ந்து கோட்டுச்சேரி பகுதி மீனவர்கள் சந்திரபாடி மீனவர்கள் உதவியுடன் விசைப்படகை மீட்டு சென்றனர். தற்போது விசைப்படகை மீனவர்கள் மீட்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பனங்காட்டேரி மலைப்பகுதியில் சாலையில் ஒற்றை யானை ஒன்று சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் யானையால் அச்சமடைந்துள்ளனர். காட்டு யானையை வனப்பகுதிக்கு விரட்டி அடிக்குமாறு பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பேரூராட்சியில் ஒன்றிய அரசின் அம்ருத் 2.0 திட்டத்தில் 30.23 கோடி மதிப்பீட்டில் அனைவருக்கும் குழாய் இணைப்பு பணிக்கான பூமி பூஜையை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் R. காந்தி துவக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் பள்ளி வளாகத்திற்குள் கழிப்பறைக்கு சென்ற மாணவியை பாம்பு கடித்த சம்பவம் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 25 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடத்தை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், மேயர் சுஜாதா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஒன்றியங்களில் 9.51 கோடி மதிப்பீட்டில் 8 புதிய சாலை மேம்பாட்டு பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் அரசு கலை கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விரிவுரையாளர் மீது நடவடிக்கை எடுக்காததால் கல்லூரியின் முதல்வர் அறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் சந்திரா தலைமையில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வு ஊதியர் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பட்டு உற்பத்திக்கு பிரபலமான ஆரணி பகுதியில் விசைத்தரையில் பட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் இதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 1000க்கும் மேற்பட்டோர் கைத்தறி கவன ஈர்ப்பு பேரணியை நடத்தினர். தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், தூத்துக்குடி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் தனியார் நிறுவனம் அச்சு அசலாக இளம்பெண்ணை போல தோற்றமளிக்கும் செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளரை அறிமுகம் செய்துள்ளது. இதன் பெயர் லிசா. இது ஆங்கிலம், ஒடியா உள்ளிட்ட பல்வேறு மொழிகளை செய்தி வாசிக்கும் திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது. போருக்கு நடுவே உக்ரைனை நேட்டோ கூட்டமைப்பில் இணைக்க முடியாது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். லிதுவேனியாவில் நடைபெறவுள்ள நேட்டோ மாநாட்டில் உக்ரைனில் இணைப்பது குறித்து நல்ல முடிவு எட்டப்படும் என அதிபர் ஜெலன்ஸ்கி கடந்த வாரம் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். நேட்டோ கூட்டமைப்பின் கோட்பாட்டின்படி தற்போது உக்ரைனை இணைத்தால் அதனை பாதுகாக்க அமெரிக்கா உட்பட அனைத்து நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவுடன் சண்டையிட வேண்டியிருக்கும் என அதிபர் ஜோ பைடன் விளக்கம் அளித்துள்ளார். உக்ரைனை உடனடியாக நேட்டோவில் இணைக்க முடியாது என்ற போதும் தொடர்ந்து ஆயுத உதவி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் விற்பனையை அதிகரிக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைதுக்கு வைகோ கண்டனம். ஒன்றிய அரசு தலையிட்டு மீனவர்களை விடுவிக்க அறிவுறுத்த வேண்டும் என வலியுறுத்தல். கடலில் பேனா சின்னம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. டாஸ்மாக் கடைகள் மூலம் வருமானம் ஈட்டுவது அரசின் நோக்கம் அல்ல. நேரம் மாற்றி அமைப்பது குறித்து முடிவு செய்யவில்லை என அமைச்சர் முத்துசாமி பேட்டி. மகளிர் உரிமை தொகை குறித்து பேச அண்ணாமலைக்கு அருகதை கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு பணம் கொடுத்துள்ளார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.